மலேசியாவுல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட சிம்பு கிட்ட ஆங்கர் பிரியங்கா நீங்க எப்போ கல்யாணம் செஞ்சுக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிம்பு கொடுத்த பதில் தான் இப்போ இணையத்துல காட்டு தீ போல பரவிட்டு வருது. அப்பவே சினிமாவுல குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி தன்னோட தந்தை கூட சில படங்கள்ல நடிச்ச சிம்பு தொடர்ந்து சினிமாவுல படிப்படியா முன்னேறி இப்போ தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கும் அளவுக்கு டாப் ஹீரோக்கள்ல ஒருத்தரா வலம் வராரு. அப்போ உள்ள 90s கிட்களுக்கு மட்டுமல்ல, இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்களுக்கும் சிம்புனா ரொம்பவே பிடிக்கும். இப்போ வரைக்கும் திருமணம் செஞ்சுக்காம இருக்கும் சிம்பு கிட்ட பலரும் எப்போ கல்யாணம் செஞ்சுக்குவீங்கன்னு கேள்வி கேட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவரோட தந்தையான டிஆர் கூட ஒரு நிகழ்ச்சியில தன்னோட மகனுக்கு கல்யாணம் ஆகணும்னு ரொம்ப மன வருத்தத்தோட பேசியிருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சிம்பு கிட்ட திருமணம் குறித்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில பேசின சிம்பு கிட்ட நாம கஷ்டப்படுற நேரத்துல நமக்கு நண்பர்கள் மட்டும்தான் துணையா இருப்பாங்க. ஆனா என்னோட எல்லா கஷ்டத்திலையும் துணை கொடுக்கும் தோள்களா ரசிகர்களாகிய நீங்க தான் இருக்கிறீங்கன்னு தன்னோட ரசிகர்களை பத்தி பெருமையா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் எப்போல்லாம் உடைஞ்சு போயிருக்கேனோ அப்போல்லாம் உங்க சப்போர்ட் தான் எனக்கு உறுதுணையா இருக்கும்னு சொன்ன சிம்பு எனக்கு எப்பவுமே நீங்க தான் பெஸ்ட்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைம் ஆங்கரான பிரியங்கா சார் நீங்க எப்போ கல்யாணம் செஞ்சுக்குவீங்கன்னு சிம்பு கிட்ட கேட்க அதுக்கு சிம்பு எனக்கு 120க்கு மேல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எல்லாமே நடக்கும்போது நடக்கும்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, நம்ம தனியா இருக்கோமா இல்ல இன்னொருத்தவங்க கூட இருக்கோமாங்கிறது முக்கியம் இல்ல, நல்லவங்களா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ வாழ்க்கையில கல்யாணம் நடக்கும்போது நடக்கும், அதை பத்தி பேசி ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருக்கும் சிம்பு இப்போ இப்படி கலகலப்பா பேசியிருக்கக்கூடிய வீடியோ தான் இப்போ இணையத்துல வேகமா பரவிட்டு வருது.